அன்புள்ளம் கொண்ட உறவுகள் அத்துணை பேருக்கும் இனிய காலை வணக்கம். தஞ்சையிலிருந்து புஷ்பநாதன். தற்சமயம் அம்மாப்பேட்டையில் இருந்து. இன்று ஒரு சிறப்பான நாள். தமிழகத்தில் எலெக்ஷன் ரிசல்ட் விடியும் பொழுது நல்ல பொழுதாக அனைவருக்கும் அமைய வேண்டும். அமையும் ஆட்சியும் சிறப்பான ஆட்சியாக அமைய வேண்டும். பல சிந்தனைகள், பல கேள்விகள், பல குழப்பங்கள் நிறைந்திருக்கும் இந்த அரசியல் சூழ்நிலையில் இன்று ரிசல்ட் முடிவுக்காக காத்திருக்கும் மக்கள், அரசியல் தலைவர்கள் மற்றும் பெரிய சிந்தனையாளர்கள் அனைவருமே எந்த ஆட்சி அமையப் போகிறது, தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம்தான் அமைக்கப் போகிறதா, இல்லை எம்ஜிஆரால், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்டு அம்மா ஜெயலலிதா அவர்களால் தொடர்ந்து நடத்தப்பட்டு வெற்றிகரமாக இப்பொழுது 2-3 பிரிவுகளாக பிரிந்து பல சங்கடங்களை சந்தித்துக் கொண்டிருக்கும் அதிமுக அரசமைக்குமா, அல்லது சுறுசுறுப்புடன் வேகமாக வந்து நான் தான் அடுத்த முதல்வர் என்று அற்புதமாக சினிமா துறையிலிருந்து துள்ளி திரிந்து வந்திருக்கும் விஜய் அவர்களின் ஆட்சி அமையுமா? மிகுந்த கேள்விக்குறியாகவும் ஒரு பரபரப்பான சூழ்நிலையிலும் எதிர்பார்ப்புகள் அதிகமாகவும் இருக்கிறது. பார்ப்போம். இன்றைய பொழுது நல்ல பொழுதாக தமிழக மக்களுக்கு விடுகிறதா, இல்லை அடுத்த 5 வருடம் எப்படி போக போகிறது, எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கப் போகிறது, எப்படி ஆட்சி செய்ய போகிறது, மக்கள் இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள், மாற்றம் வேண்டும் மாற்றம் வேண்டும் என்று சுற்றித் திரிந்தவர்கள் மாறுதலை ஏற்படுத்தி இருக்கிறார்களா, மக்களின் எண்ணங்கள் எப்படி இருந்திருக்கிறது, வெளியில் சொல்பவர்கள் பாதி, வெளியில் சொல்லாதவர்கள் பாதி, இரண்டிலும் இல்லாமல் குழப்பத்தில் இருப்பவர்கள் மீதி என்ற பல விஷயங்களை கேட்பதும் பார்ப்பதும் அறிவதும் என்று சொல்லும் அளவிற்கு குழப்பம் நிறைந்திருக்கிறது. பார்ப்போம். இன்னும் ஒரு சில மணி துளிகளில் ஓட்டு எண்ணிக்கை ஆரம்பித்துவிடும். மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்பது அறிந்து கொள்வதற்கு 4-5 மணி நேரங்கள் தான் இருக்கிறது. இந்த பொழுது நன்றாக விடிந்திருக்கிறது அனைத்து நல்லுள்ளங்களுக்கும். வரும் பொழுதும் நல்ல ஒரு பொழுதாக அமையட்டும். எந்த கட்சி வந்தாலும் ஆட்சியை சிறப்பாக செய்யட்டும், மக்களுக்கு நல்லதே செய்யட்டும், நல்லது நடக்கட்டும். வாழ்க வளமுடன் உறவுகளே, வாழ்க வளமுடன்.